மச்சான் மச்சான் வாங்க மாப்பிள்ள. இனிமே என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் என்னாச்சு? எங்க அம்மா சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. என்ன பண்ணாங்க? எனக்கும் கையில் வழிக்கும் அடுத்த வாரம் கல்யாணமா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, அடுத்த வாரம் பெருமாள் கோயில்ல வச்சு எனக்கும் கையில் வழிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்றாங்க. அப்படி நடக்கலைன்னா செத்துருவன் சொல்லி என்ன மிரட்டுறாங்க அத்தை. மாப்பிள்ள, அத்தை ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நானும் இத்தனை நாள் அப்படிதான் மச்சான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு முகூர்த்த புடவை தாலி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்க அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒண்ணு நினைச்சிட்டா அதை நடத்தி கட்டாம விடவே மாட்டாங்க. உங்க அம்மாவுக்கு அதுதான் சந்தோஷம்னா நீங்க அந்த கயல்விழியை கல்யாணம் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. பார்வதி, வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? மல்லிகாவும் ஜெயில விட்டு வரப்போறதா தெரியல. முத்தையாவும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஜாமீன்லயே இருக்க போறான்னு தெரியல. இதுக்கிடையில அந்த துர்கா வேற என்ன பண்ண போறானே தெரியல. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்களும் நானும் நிம்மதியா இருப்போமான்னே தெரியல. மாப்பிள்ள பாவம் நம்ம மல்லிகாவையே நினைச்சுக்கிட்டு இவரோட வாழ்க்கையை இவரே அழிச்சுக்கிட்டு இருக்காரு. இவராவது அவங்க அம்மா சொன்ன மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டுங்க. அத்தை, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன செத்துப்பன்னு சொல்லிருக்கலாம் அத்தை. இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது மல்லிகா மட்டும்தான். என் கழுத்துல இன்னொரு தடவை மாலை விழுதுன்னா அது மனமாலையா இருக்காது. நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு போற பொணமாலையா தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு நான் போக போறதில்ல. அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. இனிமே நீங்க உங்க வீட்டுல தான் இருக்கணும். மச்சான். ஆமா மாப்பிள்ள. மச்சான், இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா என்ன அங்க போக சொல்றீங்க? நாங்க போனாலே எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க மச்சான். என்ன மீறி இந்த கல்யாணம் நடந்துருமா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க. அது இல்ல மச்சான். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? சரி மச்சான். அப்புறம் என்ன, நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா கிளம்புங்க. சரி மச்சான், நான் வரேன். முத்தையா, என்னப்பா அது? சம்மந்தியம்மா குணம் தெரிஞ்சு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புற? அப்பா, தங்கச்சியை கல்யாணம் பண்ண ஒருத்தன், அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ வந்தாலும் பரவாயில்ல, அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்படி ஒரு மாப்பிள்ளையை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுப்பா. என்னைக்கு இருந்தாலும் இவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. உங்க சம்மந்தி அம்மாவுக்கு கூடிய சீக்கிரம் நான் புரிய வைக்கிறேன். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि நமோஸ்துதே. கடவுளே, எங்களுக்கு நல்லதே நடக்கணும். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகபத்ரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுவோ தீர்காயுஷ்மான் பவ. அந்த சிவனையும் அம்பாளையும் வேண்டிட்டு இந்த கனியை சாப்பிடுங்க. அப்புறம் சித்தர் சொன்ன மாதிரி வர்ற பௌர்ணமி வரைக்கும் 2 பேரும் விரதம் இருந்து இங்க நடக்கிற எல்லா பூஜைகள்லையும் கலந்துக்கிறதோட மட்டும் இல்லாம நீங்களும் கோயில்ல ஒரு ஆளா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். சரிங்க சாமி. காலையும் மாலையும் கோயிலை நீங்க தான் சுத்தம் பண்ணணும். கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்த சித்தர் மூலமா கடவுளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கடவுள் தான் எல்லான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்குமே கிடைக்காத ஒரு வரமும் பாக்கியமும் எங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த கோயிலை சுத்தம் பண்றது மட்டும் இல்ல, எதை நீங்க சொன்னாலும் நாங்க பண்ண தயாரா இருக்கோம். இறைப்பணி செய்தலே இறைவனை அடையும் வழின்னு பெரியவா சொல்லியிருக்கா. நீங்க இங்க தங்குற வரைக்கும் கோயிலை நன்னா பாத்துக்கோங்க. கடவுள் உங்களை பார்த்துப்பார். சரி, சிவனை நினைச்சிட்டு
இங்க உக்காந்து இந்த கனியை சாப்பிடுங்க. சரிங்க சாமி. ம். நான் சொன்னேன்ல, அது அவங்க தான். போலீஸ் வேற எப்பவும் கோவில்ல காவல் காத்துட்டே இருப்பாங்க. அவங்களையும் மீறி நம்ம எப்படி லிங்கத்தை எடுக்கிறது? ஏய் சேகர், இப்ப எதுக்கு போட்டோ எடுக்கிற? எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். வெயிட் பண்ணு. தேங்க்ஸ். எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட சொல்றேன். சரிங்க. உமா, அதை கொடும்மா. போய் கூட்டிட்டு வாமா. சரிம்மா. இந்தாம்மா, பூவை வச்சு கூட்டிட்டு வா. ம். அண்ணி, என்ன நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க, இந்த புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு வாங்க. புடவையா? பூ எதுக்கு? விளையாடாதீங்க அண்ணி, அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு உமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அண்ணி. ஹே, உனக்கு அலைன்ஸ் பார்க்க வந்திருக்காங்களா? என்ன அண்ணி கிண்டல் பண்றீங்களா? என்ன அலைன்ஸ் பார்க்க வந்தா நான் ஏன் உங்களை பட்டு புடவை கட்ட சொல்ல போறேன்? அலைன்ஸ் பார்க்க வந்தது என்ன இல்ல, உங்களை. இன்னைக்கு நீங்க வந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல, அது இதுதான். சீக்கிரம் ரெடி ஆகுங்க அண்ணி. ஏய் உமா, ம்? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, உமா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆ, ஆமா வனிதா. ஏன் அத்தை, ஏன் இப்படி பண்றீங்க? வேற என்ன வனிதா பண்ண சொல்ற? வாழ வேண்டிய வயசுல உன்னை இப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அதாம்மா, உங்ககிட்ட கூட சொல்லாம மாப்பிள்ளை வீட்டுல வர சொல்லிட்டேன். மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் வனிதா. அவர் அப்பாவும் அம்மாவும் தங்கமானவங்க. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் உன்னை பிடிச்சு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதம்மா. ஏன் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு உரிமை இல்லையா என்ன? ஐயோ அத்தை, உங்களுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்லல. எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். விரும்பி ஏத்துக்கிட்ட எத்தனையோ பேரோட வாழ்க்கை திசை தெரியாம போயிருக்கு. விரும்பாம அமைச்சுக்கிட்ட பல பேரோட வாழ்க்கை சந்தோஷமாவும் போயிருக்கு. இல்லத்த,
என் கழுத்துல இன்னொரு தடவை தாலி ஏறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன் அண்ணி, புருஷனை இழந்தவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது உமா. ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. அப்போ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறியா? நிச்சயமா அத்தை, இதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே கடமை என்ன தெரியுமா? அம்மா மாதிரி இருக்கிற உங்களையும் தங்கச்சி மாதிரி இருக்கிற உமாவையும் நான் கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும். நீ என்ன அம்மா மாதிரி தான் நினைக்கிற. ஆனா நான் உன்னை என் வயித்துல பிறந்த இன்னொரு மகளாத்தான் நினைக்கிறேன். ஒரு மக இப்படி இருக்கிறத எந்த அம்மாவும் விரும்ப மாட்டாமா வனிதா. ப்ளீஸ் அத்தை, இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஒரு அயோக்கியனை பெத்துட்டனேன்னு நினைச்ச எனக்கு அவன் மூலமா ஒரு நல்ல மக கிடைச்சிட்டாளேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்ட. ஆனா அதேதான் அத்தை நானும் சொல்றேன். ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு அவர் மூலமா ஒரு நல்ல அம்மாவும் ஒரு நல்ல தங்கச்சியும் கிடைச்சிருக்காங்களேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். சாகுற வரைக்கும் நான் உங்க கூடவே இருக்கணும். அந்த சந்தோஷத்தை நான் முழுசா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அது தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க அத்தை, ப்ளீஸ். உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். ஆனா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. வனிதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா, அண்ணி இனிமே தொந்தரவு பண்ணாதம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி போ சொல்லிடு. வேண்டாம் அம்மா, நானே சொல்றேன். சாரிங்க அத்தை, என்கிட்ட கேட்காம உங்களை வர சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. மேடம், நீங்கள் இப்போ கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்கீங்க. ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிங்க. அதுக்கப்புறமா உங்கள் முடிவை சொல்லுங்கள். 2-3 நாள் இல்ல, 2-3 வருஷம் ஆனாலும் என்னோட பதில் இதுதான். மேடம், அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா... ப்ளீஸ் சார், உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. உங்க நல்ல மனசுக்கு என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுங்க ப்ளீஸ். வாங்கப்பா போலாம். சரி வா போலாம். சரிங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ வாங்க சேகர். ஓ சாரி. ஹாய். என்ன சார், நான் கேட்டது ரெடி ஆயிடுச்சா? ஓ மார்னிங்கே ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்காக தான் வெயிட்டிங். அப்போ அதை ஆரம்பிச்சிடலாமா? ஓ ஷூர், நீங்க ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணீங்க. ஓகே.
சார் என்ன சார் இது? அசல் அப்படியே அந்த சூர்யா மூஞ்சி மாதிரியே இருக்கு. எப்படி சார் தேங்க்யூ ஒர்க்கு? சார். சார் சூப்பர் சார். நீங்க அசல் அந்த சூர்யாவோட முகத்தையே எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். வழக்கமா இந்த மாதிரி பேஸ் மாத்திர வேலையெல்லாம் உங்களால வச்சு தானே பண்ணுவீங்க. இப்ப ஏன் நீங்களே பண்றீங்க? சார் வந்திருக்கிற வேலை அவ்வளோ ரிஸ்கான வேலை. அப்படி என்ன ரிஸ்க்கு? உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த சித்தரடி கோயில் இருக்குல்ல, அதுல இருக்கிற மரகதலிங்கத்தை எடுக்க போறேன் சார். அதுக்காக தான் நானே கெட்டப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா இது ஃபாரின் ப்ராஜெக்ட். இது அப்ப அமௌண்ட்டும் பெருசா இருக்குன்னு சொல்லுங்க. சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார். நான் போயிட்டு வரேன் சார். ஓகே சார். எனிவே ஆல் தி சார். பெஸ்ட். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். என்ன சேகர் இது திடீர்னு வேற குரல்ல பேசுறீங்க? சார், என் முகத்தை மாத்தினீங்கல்ல, அதான் அந்த சூர்யா அவன் குரல் சார். இது எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி இந்த குரலை எடுத்திருக்கேன் தெரியுமா? உண்மையிலே நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் சேகர். சார், உங்களை விடலாம் இல்லை சார். என்னங்க சார், நீங்க கேட்ட அமௌண்ட் வரேன் சார். ஓகே, தேங்க்ஸ். டேய், நான் உள்ள போய் என்ன நடக்குன்னு பார்க்குறேன். நீங்க போய் அவுட்ல போய் ஆளுக்கு ஒரு தசையை போய் பாருங்க. ஓகே தலைவரே. இங்கே தான் இருக்கியா? மறுபடியும் தாலியை கட்டிட்டானா? ஏண்டா அம்பி, ரெண்டு பேரும் சாப்பிட்டேலாம் இல்லையா? சாப்பிட்டாச்சுங்க. சந்தோஷம். அம்மாடி, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மரகத லிங்கத்துக்கு சிறப்பு பூஜை இருக்கு. ஊர்ல முக்கியமானவெல்லாம் வருவா. என் கூட இருந்து பூஜையை சிறப்பா நல்லபடியா பண்ணி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கண்டிப்பா பண்ணிடலாம். நல்லது. சாமி, இங்க சூர்யாங்கிறது யாரு? போலீஸ் வேற வந்திருக்கானுல, என்ன பண்ணலாம்? இப்போ இவளை தூக்க முடியாது. ஐயோ, அப்படியே அச்சசல் அந்த சூர்யா மாதிரி மாறிட்டீங்க. எப்படி சேகர்? அதுதான் அந்த சேகரோட டேலண்ட். சேகர், ஒரு நிமிஷம் நானே அப்படியே ஆடி போயிட்டேன். இன்னும் கூட என்னால நம்ப முடியல. ஸ்ரீதேவி, எப்படிரா அந்த மரகதலிங்கத்தை தூக்கலான்னு ரொம்பவே யோசிச்சு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருந்தேன். எந்த ஐடியாவுமே எனக்கு கிடைக்கல. அப்பதான் நீ கரெக்டா அந்த இளிச்சவாயன் சூர்யாவை என் கண்ணில் காமிச்ச. உடனே நம்ம மாஸ்க் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட சொல்லி அந்த சூர்யாவோட முகத்தை மாதிரியே ரெடி பண்ணி இப்ப அந்த சூர்யாவோட முகத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சேகர், நீ உண்மையிலேயே பிரில்லியன்ட் தான். உன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கு இந்த மரகதலிங்கம் மட்டும் இல்ல, யூகேல இருக்கிற நம்ம ஊர் கோஹினூர் டைமண்டை கூட உன்னால திருடிட்டு வர முடியும். ஹே, முதல்ல புகழ்றதெல்லாம் நிறுத்து. நாம எப்படியாவது அந்த சூர்யாவை தூக்குறதுக்கு பிளான் பண்ணணும். அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கறியும் சோறும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாப்பையா லியோனி ஞானசம்பத்துல ஆரம்பிச்சு விஜய் ஸ்டார்ஸ் நீயா நானா அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு பட்டாசை வெடிச்சா இருக்கிறது ஒரே ஒரு தீபாவளி தானே, மனசார கொண்டாடுவோம். நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே
இவன் கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார் கங்க்ராச்சுலேஷன், 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.